நமஸ்காரங்கள். சூளைமேட்டிலிருந்து பிரம்மஸ்ரீ சுசீந்திரம் எஸ்கேஎஸ் மணி சாஸ்திரிகள் பேசுகிறேன். பராபவ வருஷ ஆசிர்வாதங்கள். பஞ்சாங்க படனம். இந்த புது வருஷமானது பராபவ வருஷம் சித்திரை 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 14/4/26 அன்று வாக்கிய பஞ்சாங்கப்படி காலம்பர 8:36 மணிக்கு ஸ்திர ரிஷப லக்னத்தில் சுக்கிர ஹோரையில் திருக்கணித பஞ்சாங்கப்படி காலம்பர 9:30 மணிக்கு புத ஹோரையில் சர மேஷ ராசிக்குள்ள சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். பராபவம் அப்படிங்கிற நாமதேயத்தோட சித்திரை வருஷ பிறப்பு சம்பவிக்கிறது. வருஷ ஆரம்பத்தில் வேத பண்டிதர்கள் மூலமாக பஞ்சாங்க பலன கேட்பவர்கள் சகல க்ஷேமத்தையும் அடைவர் என்பது அனுஷ்டானம். பல பராபவ வருஷங்களை ஆராய்ஞ்சு நமக்கு சித்தர்கள் ஒரு வெண்பா மூலியமாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த பராபவங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா எதிர்மறையான சூழல், புற சக்திகள் ஆதிக்கம், தோல்வி, கலக்கம் என்று பொருள். ஜோதிட ரீதியாக இது மாற்றம், விழிப்புணர்ச்சி மற்றும் மன பலத்தால் வெற்றியை தரும் ஆண்டாகவே கருதப்படுகிறது. மாற்றங்கள், சவால்கள் நிறைந்த ஆண்டு. இந்த வெண்பா மிக்க பராபவத்தில் மேதினியில் பின் மழையாம் தக்க பசுக்கள் தழைக்குமே இக்கு பலிக்காது 4 வகை பல் உயிர்க்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது. உலகில் பருவமழை பிற்காலத்தில் காலம் கடந்து மிகுதியாக பெய்யும். கால் நடைகள் செழிக்கும். கரும்பு தொடங்கிய இனிப்பு வகை பயிர்கள் விளைச்சல் குறையும். 4 வகை பல் உயிரினங்களுக்கும் பெரிய அளவிலான சந்தோஷம் இல்லை என்றாலும் துன்பம் இராது. பசுக்கள் செழித்து பால் உற்பத்தி உண்டாகும். இந்த பராபவ வருஷத்துக்கு நிகரான மற்ற வருஷங்கள் சாலிவாகனம் 1948-49, கலி 5127, இன்னும் 4,26,873 வருஷம் கலி இருக்கு. கொல்லம் 1201, 1202, விக்ரம சகம் 2088, 83, வள்ளுவர் ஆண்டு 2058. பிரபவாதி வருஷம். இந்த பிரபவ வருஷம் 60 வருஷங்களில்
இது 40வது வருஷம். ஆங்கிலம் 2026-27. வருஷ நாயகர்கள் அதிபதிகள் ராஜா வியாழன் குரு பகவான் விசேஷம். மந்திரி செவ்வாய் பூமிகாரகன் விசேஷம். சேனாதிபதி சந்திரன் விசேஷம். அர்க்காதிபதியும் சந்திரன் விசேஷம். சஸ்யாதிபதி சுக்கர பகவான் ஆச்சாரியன் விசேஷம். தானியாதிபதி புதன் சுபகிரகம் விசேஷம். நீரசாதிபதி சுக்கரன் ஆச்சாரியன் விசேஷம். மேகாதிபதி சந்திரன் குளிர்ச்சியான கிரகம், நிறைந்த மழை. அப்படியாக அதிபதிகள் எல்லாரும் மிக நல்லவர்களாக இருக்கா. வருஷ தேவதை லக்ஷ்மி நாராயணன் புத்திர பாக்கியங்களுக்கு அதிபதி. அவர் நிறைந்த புத்திர பாக்கியம். பசுநாயகர் பலபத்ரன் கிருஷ்ண பரமாத்மாவுடைய மூத்த சகோதரர். அதனால் பசுக்களுக்கு விசேஷ செழிப்பு, பால் விசேஷமாக சுரக்கும். மழை 100 யோஜனை உயரம், 60 யோஜனை அகலம் என்ற அளவிற்கு ஒரு மரைக்கால் என்று பெயர். ஒரு யோஜனை என்பது 8 மைல். அப்படி 800 மைல் உயரமும் 480 மைல் அகலமும் என்ற அளவில் 4 மரைக்கால் மழை, அதாவது 3200 மைல் உயரம், 1920 மைல் அகலம் அளவிற்கு நிறைந்த மழை. இதில் 10 பாகம் சமுத்திரத்தில் விழும். துபாய் தொடங்கின பாலைவன தேசங்களில் கடலில் இருந்து டீசாலினைசேஷன் செய்து தேவையான அளவு நீர் எடுத்துக்கிறார். அதுவும் வீணாகலை. 6 பாகம் மலையில விழுந்து அருவியாக ஆறாக அனைத்தும் பூமிக்கு வருகிறது. 4 பாகம் பூமியில் பெய்யும் மழை நிலம், குளம், குட்டை, ஏரி, அணைகளில் சேமித்து வைக்கிறோம். அதிகப்படியான நீரை கடலில் விடுறோம். பூமிக்கு இந்த வருஷம் தண்ணி கஷ்டமே இல்லை. 23 காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உற்பத்தியாகி 10 காற்றழுத்த மண்டலம் பலவீனமாயிடும் 13 காற்றழுத்த மண்டலம் புயலா மாறி நின்று நிதானமாக மழை பெய்யும். வைகாசி, ஆனி, ஆடி, புரட்டாசி, கார்த்திகை, மார்கழி நல்ல மழை. சித்திரை, மாசி, பங்குனி மிதமான மழை. ஆவணி, ஐப்பசி, தை மழை குறைவு. மேலே சொல்லப்பட்ட மாத மழைகள் எந்தெந்த பிராந்தியத்தில் மழை காலமோ அங்கு பொருந்தும். கந்தாய ஆதாய விரய பலன்கள் ஒருத்தருடைய ராசிப்படி மேஷராசி, விருச்சிக ராசி, அதிபதி செவ்வாய் 11 ஆதாயம் 5 விரயம். ரிஷபம் துலாம், அதிபதி சுக்கிரன் 5 ஆதாயம் 14 விரயம். மிதுனம் கன்னி, அதிபதி புத பகவான் 8 ஆதாயம் 11 விரயம். கடகம், அதிபதி சந்திரன் 8 ஆதாயம் 2 விரயம். சிம்மம், அதிபதி சூரியன் 5 ஆதாயம் 5 விரயம். தனுர் மீனம், குரு அதிபதி 14 ஆதாயம் 11 விரயம். மகரம் கும்பம், சனி அதிபதி 2
ஆதாயம் 8, விரயம். அப்படியாக ஆதாயம் 53, விரயம் 56. அப்படியாக ரிஷபம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கடுமையான விரயம், மிதுனம் கன்னி அதிகப்படியான விரயம், மகரம் கும்பம் ஆதாயத்தை விட விரயம் அதிகம். இவாளுக்கெல்லாம் இந்த ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருந்து விரயத்தை கட்டுப்படுத்திக்கணும். ஒவ்வொருடைய ஜென்ம நட்சத்திரப்படி ஆதாயம் விரயம். பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீஷம் திருவாதை புனர்பூசம் வரிசையா தன லாபம். பூஷம் ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்தான சலனம், தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சலனம். பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் ஸ்தான லாபம், உட்கார்ந்த இடத்திலே வருமானம். அனுஷம் கேட்டை மூலம் ராஜ கோபம், வேலை பண்ணக்கூடிய இடத்துல ஜாகிரதையாக இருக்கணும். பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ராஜ வெகுமானம், ப்ரமோஷன் தொடங்கினது. உத்திரட்டாதி தேவதி அஸ்வதி தன நாசம். கிரகணங்கள் இந்த தடவை பூமியில் 4 கிரகணம், 2 சூரிய கிரகணம் 2 சந்திர கிரகணம். இந்த 4மே நம்ம இந்தியாவுக்கு கிடையாது. மகர சங்கராந்தி தை மாச பிறப்பு மிஸ்ரகை அப்படின்னு நாமதேயத்தோட ஸ்திரீ புருஷ ரூபமாய் 12 யோஜனை பருமன் 100 யோஜனை உயரம் உள்ள கோரம் ரூபத்தோட எருது வாகனத்தில் மார்கழி மாதம் 30ஆம் தேதி 14/1/27 வியாழக்கிழமை இரவு நாழிகை 45:58 12:30 நடு இரவு சப்தமி திதி தேவதி நட்சத்திரம் வணிசேகரணம் துலா லக்னத்தில் மீன ராசியில் பிரவேசிக்கிறார். அந்த நாமதேய பலன் உலகத்திற்கு சௌக்கியம். அந்த நாள் பலன் நல்ல மழை, ஜனங்கள் சௌக்கியம். நட்சத்திர பலம் மத்தியமம். உத்தராயண புண்ணியகாலம் 15/1/27 வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு பொங்கல் பானை வைக்கிறதுக்கு சுக்கிரவாரமான அன்னைக்கு காலையில் 9 மணி 9:40 மணி பொங்கப்பானை பூஜை. 2 பெயர்ச்சி. குரு பகவான் 26/5/26 செவ்வாய்க்கிழமை தனது பகை வீடான மிதுன ராசியில் இருந்து தனது உச்ச வீடான கடகராசிக்கு பகல் 11:08 மணிக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். 12 வருஷத்துக்கு ஒருக்க குரு பகவான் கடகத்தில் இருக்கும்போதும் இந்த 12 வருஷ காலம் யார் யாருக்கு நன்மை நடக்கலையோ எல்லாத்தையும் செய்ய போகிறார். ராகு கேது பெயர்ச்சி. ராகு பகவான் 13/11/26 வெள்ளிக்கிழமை மாலை 5:09 கும்பராசியிலிருந்து பின்னோக்கி மகர ராசிக்கும், கேது பகவான் அதே நாளில் வெள்ளிக்கிழமை 5:09 மாலை சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கு ஆயுள்யம் 4ஆம் பாதத்துக்கு பின்னோக்கி பெயர்ச்சி அடைகிறார். குரு சுக்கிர மூடம். குரு பகவான் 14/7/26 செவ்வாய்க்கிழமை மேற்கே அஸ்தமனமாகி 10/8/26 திங்கட்கிழமை கிழக்கே உதயம். சுக்கிர பகவான்
10:26 திங்கட்கிழமை மேற்கே உதயமாகி 29:10:26 வியாழக்கிழமை கிழக்கே உதயம். குரு அஸ்தமனத்தில் ரிக்வேதிகளும் சுக்கிர அஸ்தமனத்தில் எஜுர்வேதிகளும் எந்த சுபகாரியங்களும் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த பண்டிகைகளை பற்றி பேசும்போது அக்ஷய திருதியை 19/4/26 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:27 மணி முதல் 20/4/26 திங்கட்கிழமை காலம்பரை 11:08 மணி வரை அக்ஷய திருதியை இருக்கு. திருக்கணித பஞ்சாங்கத்தில் அக்ஷய திருதியை 19ஆம் தேதியும் வாக்கிய பஞ்சாங்கத்தில் 20ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் கொடுத்திருக்கா. அக்னி கத்ரி 4/5/26 திங்கள் இரவு 9:56, 29/5/26 வியாழன் விடிய காலை 5:02 வரை இருக்கு. வரலட்சுமி பூஜை இந்த தடவை ஏகப்பட்ட குளறுபடி. வாக்கிய பஞ்சாங்கத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தில் வரலட்சுமி பூஜை முக்கியமானது. ஆவணி ஆவட்டம் முடிஞ்சு அடுத்த நாளைக்கு காயத்ரி ஜபத்தன்னைக்கு தான் பண்ணணும்னு போட்டிருக்கா. வேதம் படித்த பண்டிதாள் பஞ்சாங்கக்காரா அவளுக்கு சொன்னால் அவள் பஞ்சாங்கம் எழுதுறது விளையாட்டு காரியம் இல்லை. மகா புத்திசாலிகள். ஆனாலும் அவள் தப்பாக கொடுத்துட்டா. எப்போவுமே எந்த மாற்றமும் இல்லாமல் ஆவணி ஆவட்டத்துக்கு எஜுர்வேதம் ஆவணி ஆவட்டத்துக்கு முதல் வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி நோன்பு. இதை பற்றி வேத பண்டிதாலும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கா. 21/8/26 தான் வரலட்சுமி நோன்பு. 26/8 புதன் ரிக் உபாகர்மா ஸ்ரவணவதம் ஓணம் பண்டிகை. 27/8/26 வியாழக்கிழமை எஜுர் உபாகர்மா. 28/8/26 வெள்ளிக்கிழமை காயத்ரி ஜபம். 4/9/26 வெள்ளிக்கிழமை கோகுலாஷ்டமி ஒரே நாள். 13/9/26 ஞாயிற்றுக்கிழமை சாம உபாகர்மா. 14/9/26 திங்கட்கிழமை விநாயக சதுர்த்தி. 27/9/26 ஞாயிற்றுக்கிழமை முதல் 9/10/26 வெள்ளிக்கிழமை வரை 13 நாள் ஒரு திதித்வயத்தோட மாலையபட்சம் கொடுத்துருக்கா. இந்த தாமராஸ் பஞ்சாங்கத்தில் பார்த்தோமானால் இந்த மாலையபட்சம் சங்கல்பம் பூரா ரொம்ப அழகாக கொடுத்துருக்கா. ஃபாலோ பண்ண சௌகரியமாக இருக்குது. 10/10/26 சனிக்கிழமை மாலை அமாவாசை. 11/10/26 ஞாயிற்றுக்கிழமை முதல் 20/10/26 செவ்வாய்க்கிழமை வரை 10 நாள் நவராத்திரி. 8/11/26 ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி பண்டிகை. அன்னைக்கு தான் சர்வ அமாவாசை. அமாவாசையும் தீபாவளி பண்டிகையும் ஒரே நாள். 15/11/26 ஞாயிற்றுக்கிழமை ஸ்கந்த சஷ்டி சூரசம்ஹாரம். 24/11 செவ்வாய்க்கிழமை கார்த்திகை தீபம் அண்ணாமலை சர்வாலய தீபம் ஒரே நாள். எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. 14/1/27 வியாழக்கிழமை போகி பண்டிகை. 15/1/27 வெள்ளிக்கிழமை உத்தராயண புண்ணியகாலம் பொங்கல் பண்டிகை தர்ப்பணம். 6/2/27 சனிக்கிழமை தை அமாவாசை. 15/3/27 திங்கட்கிழமை காரடையார் நோம்பு. 15/3/27 திங்கள்
காரடையார் நோன்பு அதிகாலை 5:45 AM டு 6:45 AM. 14/4/27 புதன்கிழமை பிலவங்க வருஷம் சொல்லிட்டு புது வருஷம் ஆரம்பித்து அது மத்தியானம் 2:48க்கு புது வருஷம் மத்தியானம் 2:48க்கு பிறக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கத்தை தை மாதம் முகூர்த்தம் கொடுக்கவே இல்லை. வாக்கிய பஞ்சாங்கத்தில் பாம்பு பஞ்சாங்கத்தில் தை மாதம் முகூர்த்தம் கொடுக்கவே இல்லை. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு காத்துருப்பா எல்லா ஜனங்களும். ஆனால் 11 முகூர்த்தம் இருக்குது. நானும் அந்த தேதிகள் கொடுத்துருக்கேன். எல்லாரும் அந்த தேதிகளை கேட்டு தெரிஞ்சுக்குங்கோ. ஆமா சோமவாரம் அரச பிரதட்சம் வைக்கிறதுக்கு 3 நாள் இருக்குது. 15/6/26 திங்கள், 9/11/26 திங்கள், 8/3/26 திங்கள். அப்படியாக 2-3 போதாயன அமாவாசையும் கொடுத்துருக்கா. இந்த வருஷம் விசேஷமான வருஷமாக தான் இருக்குது. எந்த குறவும் இல்லை. ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நாட்டில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு ஜனங்கள் சுபிக்ஷமாக இருப்பா. இந்த பஞ்சாங்க பலன் கேட்டவர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம். தீர்காயுஷ்மான் பவா, தீர்க்க சுமங்கலி பவா, ஆரோக்கிய திடகாத்திரதா சித்திரஸ்து, க்ஷேமமாக இருக்கணும். நமஸ்காரங்கள்.